பரக்கத்துக்குரியதாக ஆக வேணும் என்று எல்லா காரியங்களிலும் விரும்புகிறோம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய சின்ன பெரிய எல்லா காரியங்களும் நலவுள்ளதாக, கைதுக்குரியதாக, பறக்கத்துக்குரியதாக, பெரிய பிரயோசனங்கள் உள்ளதாக மாற வேணுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் ரிவாயத் வந்திருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இஸ்திகாராவுடைய தொழுகை துஆ, இஸ்திகாராங்க நலவை கேட்டு காரியங்கள் நலவை கேட்டு தொழுகிறது, நலவை கேட்டு துஆ கேட்கிறது. இந்த இஸ்திகாராவை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லித் தருவாங்கன்னா, குர்ஆனுடைய ஒரு சூறாவை எங்களுக்கு சொல்லித்தரது மாதிரி, படிச்சு தரது மாதிரி படிச்சு தருவாங்க. குர்ஆனுடைய சூறா வந்தால் அதை எப்படி சொல்லிக் கொடுப்பார்களோ அதே மாதிரி எல்லா காரியங்களிலையும் இஸ்திகாரா எப்படி செய்ய வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான ஒன்றுதான் இந்த இஸ்திகாரா என்று சொல்றது. இஸ்திகாரா என்பது பெரும்பாலும் அதிகமானவர்கள் விளங்கி வச்சிருக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் இஸ்திகாரா செய்வதுதான் இஸ்திகாரா. பெரிய பெரிய விஷயங்களுக்கு தான் இஸ்திகாரா. அதிகமான ஆட்கள் கல்யாணம் பேசக்குள்ளதான் வந்து கேட்கிறது இஸ்திகாரா செய்வது. கண்ணியமான சகோதரர்களே, இது திருமணத்துக்கு, பெண் காக்கிறதுக்கு, பெண் பேசுறதுக்கு மட்டும் இருக்கிறது நல்ல இஸ்திகாரா என்று சொல்றது. சிறிய பெரிய எல்லா காரியங்களுக்கும் இஸ்திகாரா இருக்கிறது. சின்ன சின்ன வேலைகளாக இருக்க, ஒரு கொடுக்கல் வாங்கல ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம், ஒரு ஆளோட பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்கலாம், ஒரு ஆளோட நான் பழக போறேன் புதுசா, இதுக்கு இஸ்திகாரா இருக்கிறது. உமோடி புள்ளிஹா ஹதீஸ்ல எல்லா காரியங்களும் வந்து வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், யதனாவலுல் அதீம வல் ஹகீம். எல்லா காரியங்களும் என்றால் பெரிய காரியங்களும் அதுக்குள்ள அடங்கும், சின்ன சின்ன வேலைகளும் அடங்கும், அற்பமான வேலைகள் கூட அதுக்குள்ள அடங்கும். வல் ஹகீரு قد يترتب عليه الامر العظيم. சில நேரங்கள் எங்கட பார்வையில ஒரு சின்ன காரியமாகத்தான் இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய காரியம் நடப்பதற்கு காரணமாக அமையும். இந்த பயணத்துல யாரு வாகனத்தை ஓட்டுறது, நான் டிரைவ் பண்ணிட்டு போறதா இல்லாட்டி எத்தனை கொடுக்கிறதா, எங்களை பார்வையில சின்ன ஒரு விஷயம், இது அங்கே போய் பேசிக்கொள்ற விஷயம், யார் ஓட்டுறது சின்ன ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த சின்ன ஒரு விஷயத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது என்றது அதுல பாதிக்கப்பட்டாக்களே தெரியும். நான் அந்த ஓட்டப்போ என்ன நடந்துச்சு அவங்க சொல்லுவாங்க. சின்ன விஷயம் என்றதல்ல, சின்ன விஷயங்களுக்கு பின்னால பெரிய பெரிய விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்குறதா இல்லையா, இஸ்திகாரா இருக்கு. இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறதா இல்லையா, இபாதத்துகளுக்கு இஸ்திகாரா இல்லை. இந்த கட்ட தொழுறதா இல்லையா, இந்த மகள் தொழுறதா இல்லையா. ஆனால் சில இபாதத்துகள் இருக்கிறது, நேரங்கள் விசாலமான இபாதத்துகள், இப்ப செய்யணும் என்றது இல்லை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவைகள்ல இபாதத் இருக்கிறது, இப்படிப்பட்டவைகள்ல இஸ்திகாரா இருக்கிறது, அதுலேயே இஸ்திகாரா செய்யும். உதாரணமாக ஹஜ் சொல்றாங்க, ஹஜ்ல கிதாபுல் மனாசிக்ல அவர்கள் எழுதுகிறார்கள், ஆரம்பத்தில் ஹஜ் செய்வதற்கு ஒருவர் நாடு விட்டால் இஸ்திகாரா செய்ய வேணும். இபாதத்துகள்ல இஸ்திகாரா இல்ல, ஹஜ் என்ற இபாதத் இஸ்திகாரா இல்ல. ஆனால் இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போறதா ஏற்படுத்துறதா, இதுக்கு இஸ்திகாரா இருக்கிறது. இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்யறதா இல்லையா, இஸ்திகாரா இந்த குரூப்போட போறதா இல்லையா, இஸ்திகாரா இருக்கிறது. இந்த மாதிரி செய்யக்கூடிய, செய்யாமல் விடக்கூடிய, தெரிவு செய்யக்கூடிய, தெரிவு செய்யாமல் விடக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் இஸ்திகாரா இருக்கிறது. அந்த இஸ்திகாராவை செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய சின்ன பெரிய காரியங்கள் எதிலையும் ஐசோதப்பட வேண்டி வரமாட்டாது. அது குடும்ப வாழ்க்கையிலும் இஸ்திகாரா இருக்கு. வீட்டை வாங்குறதுல இஸ்திகாரா இருக்கு, வீட்டை விற்கிறதுல இஸ்திகாரா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நஷ்டத்துல போய் முடிய மாட்டோம். அல்லாஹ் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா நதிம மன் இஸ்தகார அல் காலிக் வஸ்தஷார அல் மக்லூக் வஸபத ஃபி அம்ரி.
3 வேலைகளை செஞ்சு ஒரு நாளும் கஷ்டப்பட வேண்டி வரமாட்டார், கைசேதப்பட வேண்டி வரமாட்டார். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால ஹாலிக்கிடத்துல இஸ்திகாரா செய்யுங்க, மக்லூக்கிடத்துல மஷூரா பண்ணு. ஹாலிக்கன்னா ரப்புல் ஆலமீன், படைச்ச ரப்புல் ஆலமீன், படைத்தவரிடத்துல இஸ்திகாரா செய்யுங்கள், மனிதர்களிடத்துல மக்லூக்கிடத்துல மஷூரா செய்யுங்க. பிறகு அந்த காரியத்துல உறுதியாக இருக்கு. ஒரு முடிவு எடுத்தா உறுதியாக அசம்கப்பட்டவர்களா ஒரு முடிவு எடுத்தா அதுல உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப வாரது மஷூரா பண்றது, ஒரு முடிவோட போறது, பிறகு அன்றைக்கு வந்து சொல்றது முடிவோட தான் போனேன், ஆனா ஒரு ஆர்டிகளை வாசிச்சேன், அல்ல செய்தி ஒன்றை கேட்டேன், போகும்போது ஒருத்தர் இப்படி சொன்னாரு, இப்ப எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கு, விட்டாச்சு. இவ்வளவு நேரம் செஞ்சது மசூரா பண்ணினது அத்தனையும் ஒரு வெறும் செய்திக்காக, காதல விழுந்த ஒரு வார்த்தைக்காக விட்டு போடுறது. இந்த மாதிரியான ஆட்கள் கைசெய்யப்படுவாங்க. நபி அவர்கள் இந்த இஸ்திகாராவை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கிறார். சொல்லுவார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைகள், அதாவது நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்வதாக இருந்தால் பருது இல்லாத நஃபிலான 2 ரக்காத் எந்த நேரம் என்பது குறிப்பிடப்படவில்லை. இஸ்திகாராவுடைய தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் இல்லை. எத்தனை காரியத்தை செய்ய நாடுனீங்களோ சொல்ல வேண்டியது. அது காலையாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், எந்த நேரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஸ்திகாராவுடைய 2 ரக்காத் தொழுகைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. துவா மட்டும் கேட்டா போயிருந்தானே, ரப்புல் ஆலமீன் துவாவுக்கு நிறைவேற்றான் தானே தொழுகைக்காக. உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்திகாராவுக்கு முன்னால 2 ரக்காத் தொழக்கூடியவர் ரப்புல் ஆலமீனுடைய கதவை, அரசர்களுக்கெல்லாம் அரசனுடைய வீட்டு கதவை தட்டுகிறவரை போல தட்டுவார் அவர் கதவை. 2 ரக்காத் தொழ சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அருமையான துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது மனிதர்கள் தேவைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாக்கள்ல இதை விடவும் ஆழமான கருத்துள்ள துவாவோடு இல்லை என்று சொல்றாங்க சில உலமாக்கள். அந்த மாதிரி அவர் துவாவை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ், உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யத்தான் தெரியும், செஞ்சா இதுக்கு பின்னால் என்ன முடிவு வரப்போகுது, லாபமா நஷ்டமா ஒன்றும் தெரியும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரையில அவர் முன்பின் அனைத்தையும் அறிஞ்சவர். அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் தஆலா சூழ்ந்தறிந்தவனாக இருக்கிறான். அதனுடைய முடிவு, கடைசி, ஆரம்பம் எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த மனிதர் என்ன கேட்கிறார் என்றால், யா அல்லாஹ், எனக்கு தெரியாது, உனக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய அந்த அறிவை வைத்து நான் உன்னிடத்துல இந்த காரியத்துல கையில கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே முடிவு செய்வேன். இந்த காரியத்துடைய முடிவு என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே முடிவு செஞ்சிருப்பேன். அது விவரமாய்தான் நானே முடிவு செஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த இல்மை வைத்து உன்னிடத்துல என்னுடைய காரியத்தை நான் இஸ்திகாரா பண்றேன். இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்யறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. எனக்கு அந்த சக்தி இருந்தா நான் ஓட்டுக்கு தேவையில்லை, செஞ்சிருவேன். ஆனால் உனக்கு அதற்குரிய சக்தி இருக்கிறது. உனக்கு இருக்கிற சக்தியை கொண்டு இந்த குதிரத்தை, சக்தியை நான் கேட்கிறேன். உன்னுடைய பிரமாண்டமான உன்னுடைய கொடையிலிருந்து கொஞ்சத்தை நான் கேட்கிறேன். உனக்கு எதையும் நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறது, எனக்கு அந்த சக்தி இல்லை. உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ மறைந்தவைகளையும் அறிந்து வைத்திருக்கிறாய், எங்களுக்கு மறைந்தவைகளும் உனக்கு தெரியும். اللهم إن كان هذا الأمر اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. يا الله, நான் இப்ப இந்த காரியத்தை செய்ய போறேன். எந்த காரியமோ அந்த காரியத்தை மனசுக்குள்ள நினைச்சு கொண்டா போதும். யாருக்கு மனதில தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க. தமிழ்ல கேட்கிறதாக இருந்தா தமிழ்ல காரியத்தை அழகாக சொல்லலாம், காரியத்தை அழகாக அல்லாஹ்விட்ட சொல்லலாம். யா அல்லாஹ், நான் இந்த ஸ்கூல்ல என் மகனை சேர்க்க போறேன். நான் இந்த ஸ்கூல்ல இருந்து என் மகனை நான் வெளியெடுக்க போறேன். நான் இந்த விஷயத்தை இன்னொரு இடத்துல இப்படி பேச போறேன் என்று அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்துல அழகாக சொல்லலாம். தமிழ்ல கேட்கும்போது காரியத்தையே சொல்ல வேண்டும். உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தாங்க. அவர்களை பற்றி
அவங்க உஸ்மான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு நாள் நான் ஒரு இஸ்மாவில் வச்சு அவர்களை சந்திச்சேன். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், நீங்க இன்னைக்கு துவா கேட்டீங்கனாலே நானும் பக்கத்தில் உட்கார்றதுக்கு அனுமதித்தாங்க. சரி என்று சொன்னாங்க. போய் உட்கார்ந்த துவா எப்படி இருந்துச்சுண்டா, அவங்க ஒரு தன்னுடைய நண்பரோட பேசுறது மாதிரி, யா அல்லாஹ் நேற்று எனக்கு பயான் முடிவு செஞ்சாங்க, எனக்கு பயான் பண்ற பொறுப்பை தந்தாங்க, நான் பயான் பண்ணினேன், நான் இப்படி இப்படி எல்லாம் பேசினேன் என்று ஒரு நண்பத்தை சொல்றது மாதிரி சொல்றாங்க. சொன்னாங்க, எனக்கு அதை பார்த்தோம்னா செய்தினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாரம் நினைவு வந்துச்சு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துவாவை சொல்லி இருக்கிறார். அவன் நாடி இருந்தால் 2 வார்த்தையில சொல்லி இருக்கலாம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் 2 வார்த்தைகள்ல சொல்லி இருக்கலாம். ஆனால் அவங்க பேசினது அப்படி அல்ல. அவங்க ஒரு நண்பர்கிட்ட பேசுறது மாதிரி, என்னுடைய கூட்டத்தினரை ராவும் அழைத்தேன், பகலும் அழைத்தேன், பலம் எதிரும் துவாயி இல்லா ஃபிராரா, நான் அவர்களை அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு விரண்டோடியதுதான் மிச்சம் ஓடுறாங்க. நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை கூப்பிட்டேன். ஆனால் அவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய போர்வையால காதை கட்டிக்கொள்றாங்க, என்ன பேச்ச கேட்கிறாங்க, விரல்களை காதுக்குள்ள போட்டுக் கொள்றாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை சொல்றது மாதிரி, நண்பருக்கு சொல்றது மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் நேசித்ததுதான் அவ்வளவு வார்த்தைகளையும் குர்ஆன்ல சொல்றதுக்கு காரணம். இந்த மாதிரி அல்லாஹ் அழகாக சொல்லலாம். என்ன அப்படி அவர்கள் ஆடைகள் ஓடும் பொழுது, ஆடைகள் உடுக்கும் பொழுது ஓடக்கூடிய துஆவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதல் கமீஸ். ஒரு கமீஸ் போடுறதாக இருந்தால், ஒரு ஜுப்பா போடுறதாக இருந்தால் அவனுடைய பேரை சொல்லுவாங்க என்று வந்திருக்கு. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதல் ஸௌப, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஒரு சாரத்தை எடுக்கிறதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதல் இஸார, இந்த சாரத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்படிதான் எல்லா புகழும். இந்த தொப்பியை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த ஜுப்பாவை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த துஆவுல சுன்னத்தும் அதுதான். எந்த உடுப்பை நாங்கள் உடுக்கிறோமோ அந்த உடுக்கிற பேரை சொல்ல வேண்டும். இந்த மாதிரி துஆ கேட்கும் பொழுது நாங்க அந்த காரியத்தை நினைக்க வேண்டும். இந்த காரியத்துக்கு தான் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் இந்த காரியத்துல எனக்கு நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இதுல எனக்கு கயிறு இருக்கிறதாக நீ அறிந்து வைத்திருந்தால் அதற்கு நிச்சயமாக தெரியும். இதுல اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري. 3 இடங்கள்ல கயிறை கேட்கிறாங்க. ஒன்று, இந்த காரியத்தை நான் செய்வது என்னுடைய தீனுக்கு, என்னுடைய மார்க்கத்துக்கு நலவாக இருக்க வேண்டும். 2வது, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உலக வாழ்க்கைக்கு இது கயிறாக அமைய வேணும். அடுத்தது, இதனுடைய முடிவு கயிறாக அமைய வேண்டும். முடிவுல ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, இந்த முடிவுல எனக்கு கயிறாக அமைய வேணும். இப்படி இருந்தால் இந்த காரியத்தை யாரெல்லாம் எனக்கு முடிவு செஞ்சு எனக்கு லேசிப்படுத்திட்டால் பிறகு அதுல நீ எனக்கு பரக்கத் செய்வாயாக. أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري. يا الله நான் இந்த காரியத்தை செய்ய நினைக்கிறேன், இதுல எனக்கு ஷர் இருந்தால் என்னுடைய தீன்ல, என்னுடைய உலக வாழ்க்கையில, இதனுடைய முடிவுல, இந்த காரியத்துடைய முடிவுல எனக்கு ஷர் தீங்கி இருந்தால் என்னை விட்டு அதை திருப்பி வேற பக்கம் அனுப்பி வேற யாருக்காவது அனுப்பி என்னை அதை விட்டும் திருப்பி விடுவாயா. எவ்வளவு ஆழமான கருத்துள்ள துஆ பாருங்க. கேட்கிறாங்க, அதை என்னை விட்டு திருப்பி வேற பக்கத்துக்கு அனுப்பிடு, அதை விட்டு என்னுடைய சிந்தனையை திருப்பிடு. மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை தான், தனக்கு முடிவு செய்யப்படாத, அல்லாஹ்வுடைய தக்தீர்ல தனக்கு முடிவு செய்யப்படாத ஒன்றில அவனுக்கு ஆசை வரும். இது மனிதனுக்கு வேற ஒரு சோதனை. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது அல்லாஹ்வுடைய முடிவுல இதற்கு இல்லை, இவருடைய மனசுக்கு அங்கு கொழுகிட்டு. இது ஒரு பெரிய சோதனை. இவர் காபாவுக்கு போனாலும் இவருடைய செலவுகள் இவருடைய முதல் துஆ அதுவாகத்தான். ஒரு இவர் சொந்த வீடு கட்டவும் என்றது அல்லாஹ்வுடைய முடிவுல இல்லை. இவருடைய ஒரே கவலை எனக்கு ஒரு சொந்த வீடு, மற்றதெல்லாம் 2வது 3வது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல முடிவு செய்யப்படாத ஒன்றுல மனசு போய் கொள்கை கொள்வது இருக்கிறது. இது மனுஷனுக்கு ஒரு சோதனை.
அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட ஒரு துஆவில் இருக்கிறது, ولا تذهب قلبي الى شيء صرفته عني ولا تذهب قلبي الى شيء صرفته عني. யா அல்லாஹ், எந்த பொருளை எனக்கு கிடைக்க மாட்டாது என்று நீ திருப்பி விட்டாயோ அந்த பொருளின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை கொண்டு வைக்கிறாதே, அந்த பொருளை என்னுடைய மோகத்தை ஏற்படுத்துகிறாதே. கேட்கிறாங்க, அதை விட்டு என்னை திருப்பி விடு, என்னை விட்டு அதை திருப்பி விடு. எனக்கு நலவ முடிவு செய், எங்கே இருந்தாலும் நலவ முடிவு செய். பிறகு நீ முடிவு செய்யக்கூடிய காரியத்தில் எனக்கு திருப்தியை ஏற்படுத்துவாயா. இதன்புவா எவ்வளவு உள்ளடக்கமானதுவா, இதை விட மேலதிகமா கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறா. இந்த மாதிரி செஞ்சு போட்டு அந்த காரியத்தை செஞ்சால் அதன் மூலமாக சின்ன வேலையாக இருக்கும், பெரிய பிரயோசனம் உண்டாகும். அதனுடைய முடிவு நிச்சயமாக கயிறுதான், அளவுதான். எந்த ஒரு மார்க்கத்துடைய சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது துனியாவுடைய காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியத்தை செஞ்சாலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளும் அது வீணாக மாட்டாங்க. அதை கொண்டு நிச்சயமாக கயிறுதான் தான். இஸ்திகாரா செஞ்சு என்ன செய்யணும் அல்லது நீ கேள்வி, இஸ்திகாரா செஞ்சுட்டோம் ஒரு காரியத்துக்கு, இப்ப நான் என்ன செய்யறது? நாம் நாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்திகாரா செஞ்சு போட்டு வேற ஒன்றும் இல்லை, மனசு எதை எந்த காரியத்தை செய்யறதுல மனசுக்குள்ள திருப்தி உண்டாகிறதோ, ஒரு விசாலம் உண்டாகிறதோ, மனசு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த காரியத்தை செய்யும். இன்ஷா அல்லாஹ் அதில் அல்லாஹ் கயிறு உண்டாக்குவார். இஸ்திகாரா பண்ணி போட்டு கனவு வரங்காரும் எதிர்பார்த்து இது மார்க்கம் சொன்ன ஒரு முறை அல்ல. சில நேரங்கள் அல்லாஹ் கனவு வேற காட்டுவான், ஆனால் கனவுலதான் வர வேணும் என்றது இல்லை. கனவை எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் கூடாது. இன்னும் ஒரு வழக்கம் இருக்கிறோம், இஸ்திகாரா செஞ்சு போட்டு போயிட்டு குர்ஆனை செஞ்சு தேர்ந்து பார்க்கறது, எந்த ஆயத்து வருதோ அதை பார்க்கறது, அதை வச்சு முடிவு இருக்கும். இது மார்க்கம் சொன்ன ஒரு முறை அல்ல. மார்க்கம் சொல்லாத முறைகளை செய்ய போய் சொல்றவங்க லட்சம் கூட வரலாம். நல்ல ஒரு சாலிஹான மனைவி வந்தா திருமணம் முடிக்கிறதுக்கு இஸ்திகாரா பண்றாரு, மனசுக்குள்ளேயும் திருப்தியாக இருக்கு. இப்பவே மார்க்கம் சொல்லாத ஒரு முறை குர்ஆனை எடுத்து பார்க்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த ஆயத்து வருது, பக்திலே விஜயாக்கும் வாய்தியாக்கும் அவரை கையில கழுவுங்க பார்க்கிறார். கையை கழுவுற ஆயத்தை வந்து கையை கழுவிட்டு விட்டு போட்டார் என்றால் ஒரு சாலிஹான மனைவியை இழக்கிறார். அது விதியோடு சம்பந்தப்பட்ட ஆயத்து. விதியில கைகளை கழுவ சொல்லி இருக்கு. எங்களுக்கு மார்க்க சொல்லல. இதே மாதிரிதான் கனவுலையும் இதை ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து கனவு கண்டிருப்பார். அந்த கனவை வச்சு ஒரு முடிவு எடுக்க தேவையில்லை. மிக தெளிவாக ஒரு முடிவு வருதுன்னு சொன்னா சரியான முறைதான். இஸ்திகாரா செஞ்சதற்கு பின்னால எந்த காரியத்துல மன திருப்தி ஏற்படுகிறதோ அந்த காரியத்தை செய்யணும். ஆனால் அந்த முடிவு ஏற்கனவே இவர் எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே அந்த முடிவு தான் இருந்தார். இவர் அதாவது இந்த இஸ்திகாராவை பின்பற்ற மனோ இச்சையை பின்பற்றார். மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அமைப்போடு அங்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, திருப்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அது செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில பல கட்டங்கள் இப்படி வரும். சிலாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான கட்டங்கள் வரும். ஒவ்வொரு காரியத்திலையும் இஸ்திகாரா செய்யக்கூடிய அந்த வழக்கட்டமாக உண்டாகும். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட இஸ்திகாரா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் பெரிய பெரிய கயிறுகளை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு துஆவுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு அல்லாஹ் இஜாபத்துடைய வாசலை, கபூலுடைய வாசலை திறந்துட்டு தான் கொடுப்பான். யாரு கபூலியத் இல்லையோ துஆ கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்திகாராவுடைய ஒரு பாக்கியத்தை, ஒரு காரியத்துல இஸ்திகாராவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ நிச்சயமாக அல்லாஹ் கயிறை முடிவு செஞ்சுட்டு தான் கொடுக்கிறான். கயிறை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான், இஸ்திகாராவுடைய பாக்கியத்தை கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, சுக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கூட்டி கொடுக்கிற முடிவு செஞ்சுட்டு தான் சுக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். சுக்ரு செஞ்சாரு நியமத் கூடுதலாக கிடைக்கல என்றது இல்லை, நிச்சயமாக கிடைக்கும்.
எல்லா காரியத்திலையும் இதை நாங்கள் விளக்கப்பட்டு செய்ய முன்னாலே இஸ்திகாரா செய்வது, ஒரு காரியம் சந்தோஷமாக நிகழும் பொழுது சுக்குர் செய்யும். காரியம் சந்தோஷமாக நிகழும் பொழுது சுக்குருக்கு என்று சொல்லி மார்க்கத்தில் எதுக்குமே இல்லாத ஒரு விசேஷமான ஒரு அமலை சொல்லித்தரப்பட்டது. நன்மை குறிப்பிற்கு மட்டும்தான் சஜதத்து சுக்குர். சுக்குருக்காக ஒரு சுஜூது செய்யும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு சுஜூது செய்யும். எந்த சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி, எந்த குற்றங்கள் பிரச்சனைகள் நீங்கினாலும் மனிதனுக்கு முதலாவது சுன்னத்தெல்லாம் தான் அவர் சுஜூதுல விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். ஒரு சின்ன கொஞ்ச நேரமாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சந்தோஷமான செய்தி வந்தாலும் அவர்கள் சுஜூதுல விழுவார்கள். இப்னு மாஜாஹ்ல ரிவாயத் வந்திருக்கிறது, ஒரு தேவை நிறைவேறிய சந்தோஷம் ஒரு நாள் நபி அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது, உடனே சுஜூதுல விழுந்தார்கள். ஒரு நாள் நீண்ட நேரம் சுஜூதுல இருக்கிறார்கள். கேட்டாங்க, இவ்வளவு பெரிய சுஜூது எதற்கு? சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தாங்க, அந்த செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதாக, நபியே உங்களுடைய உம்மத்தில் யாராவது என் மீது உங்கள் மீது செலவாக்கு சொன்னால் நான் அவன் மீது செலவாக்கு சொல்லுவேன். யாராவது உங்கள் மீது சலாம் சொன்னால் அவர் மீது நான் சலாம் சொல்லுவேன் என்ற செய்தியை இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. அந்த சந்தோஷத்துலதான் நான் சுஜூது செஞ்சேன் என்று சொன்னாங்க. எந்த சந்தோஷம் வந்தாலும் முதலாவது போறது சுஜூது செய்யலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பியிருந்தாங்க ஒரு பயணம், ஒரு ஊருக்கு ஒரு கூட்டம், ஹம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள் என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கடிதம் வந்து சேருது, வாசிக்கப்படுவது. அந்த செய்தியை கேட்டதான் நபி அவர்கள் உடனே சுஜூதுல சுக்ருடைய சுஜூத். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்தி வருது, யமாமா வெற்றி கொள்ளப்பட்டது, முசைலிமத்துல் கஸ்ஸாப் பொய் நபி நபுவத்தை வாதாடி கொண்டிருந்த அந்த முசைலிமா அவன் கொலை செய்யப்பட்டான் என்ற அந்த செய்தி வருகிறது. செய்தியை கேட்டதான் ஒரு பேச்சில் சுஜூதுல போட்டான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு காலத்துல ஹவாரிஜிகளோடு நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னும் அடையாளம் உள்ள ஒருவன் கொலை செய்யப்படுவான் என்ற முன்னறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள். யுத்தம் முடிஞ்சதற்கு பின்னால தேடுறாங்க, கொலை செய்யப்பட்ட ஆக்கிரக்குள்ள தேடுறாங்க, இன்னும் அடையாளம் உள்ள ஒருத்தன் இருக்கிறானா என்று பாருங்க. தேடி பார்க்கப்படுவது அதே அடையாளம், எந்த வித்தியாசம் இல்லை. அந்த ஆள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கண்டதும் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சுஜூதுல விழுந்தார்கள். எந்த சந்தோஷம் வந்தாலும் சரி, சின்ன சந்தோஷமாக இருக்கலாம். தாயாருக்கு உமா கால் பண்ணினோம், பேசினோம், ஒரு மாதிரியா இருக்குது, சோமிலாம இருக்குதுன்னு சொன்னாங்க, காலையில இருக்கா சந்தோஷமாகிறார், இப்ப நல்லம் என்று சொல்றாங்க. சந்தர்ப்பங்கள் எப்பவும் வாரதில்லை. தவறினால் நேரம் போயிட்டா அது தவறி போயிடும். சந்தர்ப்பங்கள் எப்பவும் வாரதில்லை. அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யறதுக்கு காரியங்கள் வர வேண்டிய பணம் வந்துருச்சு, உடனே சுஜூது செய்யறது. இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சிறிய சந்தோஷம் அது சிறிசோ பெருசோ வரவு அல்லது கஷ்டங்கள் நீங்கிறது, நோய் இல்லாம போறது, கஷ்டம் இல்லாம போறது, ஒரு எதிரி அழிஞ்சு போறது, இதுக்கு சுஜூது சுக்ருக்கு ஒரு சந்தோஷம் நிகழ்கிறது. வர வேண்டிய பணம் வருகிறது, நடக்க வேண்டிய காரியம் நடந்து விடுகிறது. தூர பயணம் போய் வந்தவர்கள் திரும்பி வாரா, மகன் வந்து கோல் பண்றார், அங்கு இறங்கிட்டு இந்த வாக்கு உடனே என்ன செய்ய வேணும், அடுத்த கோல் அடிக்கிறது இல்லை, வாக்கு என்ன செய்யும், பாதுகாப்பாக வந்து கேட்கிறார். இந்த சஜதத்து சுக்ர் ஒரே ஒரு சுஜூத் மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான வழக்கம் இருந்தால் இருக்கிற நியாமத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், இல்லாத நியாமத்துக்களை அடையலாம். சுக்ருதான் இருக்கிறது. இருக்கிற ஆரோக்கியம், இருக்கிற நியாமத், இருக்கிற சந்தோஷம் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இல்லாதவைகளை அடைவதற்கும் ஒரு வழி என்னன்னா இதை வளமப்படுத்திக் கொள்வது. இதை வளமப்படுத்திக் கொள்வது. பயணத்தில் போய்கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் கூட வாகனத்தில் இருந்து கொண்டு சுஜூது சுக்ர் செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் அந்த நேரத்திலையும் தலையை குனிச்சு சுஜூது செய்யறது, கீழே வைக்க தேவையில்லை,
தலையை குளிச்சு சுஜூது செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. எப்படி நஃபிலான தொழுகைகளை வாகனத்துல கொள்ளலாமோ அதே மாதிரி கிபிலா தேவையில்லை, உது இருக்க வேணும், கிபிலா தேவையில்லை. அதே மாதிரி இந்த சுஜூது சுக்ருக்கும் உது இருக்க வேணும், கிபிலா தேவையில்லை. வாகனத்தில் கொண்டு செய்யலாம். வாகனத்தில் செய்யறதா இருந்தால் கிபிலா தேவையில்லை. எத்தனை சந்தோஷமான கட்டங்கள் வருது, அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருவருக்கு தொடராக ஒரு நியமத்து இருக்கிறது, அதுக்கு சுஜூது இல்லை. சுக்ரு முன்னாத்தும் ஆரோக்கியமாக இருந்தாரு, நேற்றும் ஆரோக்கியமாக இருந்தார், இன்னைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறார். இதற்கு சொல்லி ஒரு சுஜூது இல்லை. திடீரென்று உண்டாகக்கூடிய சந்தோஷங்கள், திடீரென்று ஒரு கஷ்டம் நீங்கியது, இதுக்குதான் சுஜூது சுக்ரு இருக்கிறதே அல்லாம தொடர்ச்சியாக ஒரு நியமம் தனக்கு இருக்கிறது என்பதற்காக சுஜூது சுக்ரு செய்யலாது. அடுத்த ஒரு விஷயம் சஜிதா என்று சொல்றது ஒன்றுதான், ஒரு சஜிதா தான். ஸலாத்து ஷுக்ர் என்று சொல்லி ஒரு தொழுகை இல்லை. பொதுவாக சில விஷயங்கள் அதிகமாக சொல்ல 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 அது இல்லாததும் உண்டாகும். பொதுவாக பலரும் இப்படி அதாவது விளங்கி வச்சிருக்கிறாங்க ஸலாத்து ஷுக்ர் என்று சொல்லி. ஸலாத்து ஷுக்ர் என்று இருந்தால் சஜதத்து ஷுக்ர் என்று புதுசாக ஒன்று வந்திருக்க தேவையே இல்லை. ஸலாத்து ஷுக்ர் என்று ஒரு தொழுகை இல்லை. ஆனால் ஒருவர் சுஜூது செய்யற இடத்துல இப்ப அவருக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்துருச்சு, நாங்க சொன்னோம் சுன்னத்தன்னான ஒரு சுஜூது செய்வோம், இதுதான் சுன்னத்து. இவர் விரும்புகிறார் என்று அக்கா சொல்கிறது. அனுமதி இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் அனுமதி இருக்கிறது. ஆனால் நியத் வைக்க வேணும் நஃபிலான தொழுகைக்கு. ஸலாத்து ஷுக்ர் என்று நியத்து வைக்கலாது, நஃபிலான தொழுகை என்று நியத்து வைக்க வேண்டும். இது எது மாதிரி என்றால் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வரும் பொழுது எப்படி சுஜூது ஷுக்ர் சுன்னத்தோ ஒரு சதக்கா கொடுக்கிறதும் சுன்னத். சதக்கா கொடுக்கிறது ஒரு நல்ல அமல் அல்லது ஒரு நல்ல அமலை செய்யறது, இதுவும் சுன்னத். சந்தோஷமான நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு 1000 ரூபாய்க்கு சதக்கா கொடுக்கிறார், இதுவும் சுன்னத். ஆனா இந்த சதக்காவுக்கு நாங்க சதக்கா ஷுக்ர் பேர் வைக்கிறோம் இல்ல, அது சதக்காதான். அதுக்கு நாங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறது இல்லை. அது எந்த வகையை சேர்ந்தது என்றால் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்ததற்காக என்புறத்திலிருந்து யாரெல்லாம் ஒரு நலவை நான் செய்கிறேன் என்று செய்கிறார், அதுக்கு பேர் இல்லை சதக்கா. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்தது 2 ரக்கா தொலை விரும்புகிறார் என்றால் அவர் ஒரு நலவு செஞ்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறார், அதற்கு பேர் வைக்கிறார். சஜதத்து ஷுக்ர் தான் இருக்கிறது, சுஜூது தான் இருக்கிறது. சில சும்மா ஒரு சஜதா செய்வார், அது சஜதத்து திலாவும் இல்லை, சஜதத்து ஷுக்ரும் இல்லை. இப்படி முடிச்சுட்டு குர்ஆன் திலாவத்தெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு சஜதாவுக்கு மிச்ச நேரம் துஆ கேட்டு போறாங்க. இது என்ன சஜதா? நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு சம்பவம் ஒரு சந்தோஷம் நிகழும் பொழுதுதான் சஜதத்து ஷுக்ர் இருக்குது. தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒரு நியமத்து இருக்குது என்று நேற்று முடிஞ்சு ஓதினாரு, கொஞ்ச நாள் முடிஞ்சு ஓதினாரு, அதுக்கு முந்தைய முடிஞ்சு ஓதினாரு. ஆனா இந்த நாள் முடிஞ்சு ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குது என்று ஒரு சஜதா சொன்னார். இப்படி சஜதா இல்லை, அந்த இடத்துல போய் சுன்னத் இல்லை சஜதா. காரணம் இல்லாம சஜதா செய்யற, காரணம் இல்லாம ஒரு ருக்கூ செய்யறது அல்லது காரணம் ஒன்றுமே இல்லாம ஒரு சுஜூத் மட்டும் செய்யறது கண்ணியமான சகோதரர்களே உலமாக்கள் தெளிவாக விடாம ஹராம். காரணம் இல்லாம சும்மா ஒரு ருக்கூ செஞ்சுட்டு போறது, காரணம் இல்லாம சும்மா ஒரு சுஜூத் செஞ்சுட்டு போறது ஹராம் என்று இருக்கிறார். இபாதத்துடைய நோக்கத்தில் செய்யப்படும் என்று இருந்தால் எக்ஸசைஸ் செஞ்சாரு, இந்த மாதிரி சுஜூதுமாறு செய்தாரு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இபாதத்தின் நன்மைகளை செய்கிற நோக்கத்தில் ஒருவர் ஒரு ருக்கு செய்கிறார், ஒரு சுஜூது மட்டும் செய்வார், எந்த காரணமும் இல்லை, ஹராம். நாங்கள் யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு கடினமான சட்டம், ஹராம் என்ற அளவுக்கு ஏன் இவ்வளவு கடினமான சட்டம் என்றால் இல்லாத ஒரு இபாதத்தை இபாதத்தாக உண்டாக்குவது பெரும்பாவங்கள்ல சேர்ந்தது. இந்த அதிகாரம் ஒரு ரசூலுக்கு கூட கொடுக்கப்பட இல்லை. தெளிவான ஒன்று இருக்கு, தக்பீர் கட்டினோம், ஓடினோம், ருக்கு போனோம், மேல வந்தோம், சுஜூது போனோம், இந்த ஸ்டைல் இருக்குது, இது இபாதத்து, இபாதத். ஆனா சும்மா போகும்போது இப்படி ஒரு வளைஞ்சு ஒரு ருக்கு செஞ்சுட்டு போறார், இது இபாதத் என்று சொல்லலாமா? இபாதத் ஆகலாமா? இது இபாதத் இல்லை. அப்ப இவர் இல்லாத ஒன்றை உண்டாக்குறார். அதே மாதிரிதான் சுஜூது. தொழுகையில் இருக்கிறது, தக்பீர் கட்டுறது, கையை தூக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மை இருக்குது. சுன்னத் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கையை தூக்கிறது போகும்போதெல்லாம் பாதையில போகும்போது வேணா சும்மா கையை தூக்குறார். தொழுகையில் இப்படி இருக்கிறானே நன்மை கிடைக்குமே, நன்மை கிடைக்குமா? கிடைக்க மாட்டாது. அதே மாதிரிதான் காரணம் இல்லாம ருக்கு செய்யறது, சுஜூது செய்யறது, இது இல்லாத விவாதத்தை உண்டாக்குறார். அதனாலதான் இவ்வளவு கடினமான கண்ணியமான சகோதரர்களே
இந்த மாதிரியான சில அமல்களுக்கு செய்வதற்கு லேசி. ஆனா அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதை நினைவு வர வேணும், பிறகு தௌஃபீக் பிறகு செய்ய வேணும். இன்ஷா அல்லாஹ் எங்களோட சின்ன சின்ன காரியங்கள்ல பெரிய பெரிய முடிவுகளை எங்களுக்கு பார்க்கலாம், பக்கத்துள்ள முடிவுகளை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஃபத்வாவுல ஒரு இடத்துல எழுதுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த இஸ்திகாராவுல வச்சிருக்கக்கூடிய பரக்கத்தும் ரகசியங்களும் இருக்கு, அது எண்ணில் அடங்க மாட்டாது. எவ்வளவு என்று சொல்லி எண்ணி சொல்ல இயலாது என்று சொல்றாங்க. இஸ்திகாராவுடைய பரக்கத்து தான் முன்னோர்களுடைய இல்மு பாதுகாக்கப்பட்டது. முன்னோர்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நவீனமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு, நவீனமான பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து உலமாக்கிற இடத்துல ஃபத்வாக்கள் கேட்கிறாங்க, ஃபத்வாக்கள் எழுதப்படுகிறது. நீங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் என்ற தீர்வுகள் காட்டி கொடுக்கப்படுகிறது. அந்த தீர்வுகள் சொல்லப்படக்கூடிய ஃபத்வாக்களுடைய கிதாபுகள் ஒவ்வொரு அச்சகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிச்சு பாருங்க வேணுமென்றா பதில கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இமாம் நவவி அவர்கள் அவர்களுடைய கிதாபுல இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இதை அடிப்படையாக வச்சுதான் நாங்கள் இந்த தீர்வை சொல்றோம். அது யாரு உதாரணத்துக்கு சொன்ன இது மாதிரி பல 100 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த குல பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த அறிவை அடிப்படையாக சொல்லப்படுவதால் சொல்கிறார்கள், இதுதான் பரக்கத்துல் இஸ்திகாரா, இது இஸ்திகாராவுக்கு பின்னால மறைஞ்சிருக்கக்கூடிய பரக்கத் ரகசியம் என்று சொல்றார். கிதாபுல வந்து எழுதுறதுக்கு கூட இஸ்திகாரா பண்ணியிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆபரணங்கள், பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் சம்பந்தமாக இதுக்கு ஜகாத் இருக்கிறதா இல்லையா என்று அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த காலத்துல அவர்கள் இது சம்பந்தமாக எழுதும் பொழுது, இதுவரைக்கும் நான் முடிவு சொல்லல, இதுல நான் இஸ்திகாராவும் செய்து கொண்டிருக்கிறேன், சரியான முடிவை அல்லாஹ் எனக்கு தா என்று சொல்லி நான் இதுல இஸ்திகாராவும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். எத்தனை ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக சில அறிவிப்பாளர்களை சுட்டிக்காட்ட வேணும். இவர்களுடைய விஷயத்துல இந்த பலகீனம் இருக்கிறது, இவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டி நிர்பந்தமான நிலை இருக்கிறது. அதை சொல்றதற்கு முன்னால பல ராவிகளுடைய விஷயத்துல சொல்லி இருக்கிறாங்க, ஹாதா மிம்மா அஸ்தகிருல்லாஹ் ஃபீ, இவருடைய விஷயத்துல நான் இதுவரைக்கும் பேசுறதா இல்லையா என்று இஸ்திகாரா செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்களை மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லல, அவ்வளவு பக்குவமாக பேசியது, அவ்வளவு இஸ்திகாரா செஞ்சதுதான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த பரக்கத்தையும் இந்த ரகசியங்களையும் ஏற்படுத்தி வச்சிருக்குது. அது மாதிரி எங்களுடைய சின்ன பெரிய காரியங்களாக எதுவாக இருந்தாலும் சரி, இஸ்திகாராவை நாங்கள் வழக்கப்படுத்தி கொண்டு அது மாதிரி சுக்குர் செய்யறது, சந்தோஷம் வரும்போது எல்லாருக்கும் சுக்குர் செய்யறது வழக்கப்படுத்தி கொண்டா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய அதாவது பரக்கத்துகளையும் சைடுகளையும் உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய தீனை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் ஆக்கியிருப்பானாக.